பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கி சீஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு சுவாமி சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு எப்படி இருக்கிறாரா? செடியாக இருக்கிறாரா. அந்த செடிக்கு பிதா எப்படி இருக்கிறாரா? தோட்டக்காரராக இருக்கிறாரா. ஏனெனில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் மன்னித்துக்கொள்ளுங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். செடியாக இயேசு இருக்கிறாராம், தோட்டக்காரராக பிதா இருக்கிறாராம். இயேசுவினிடத்தில் நாம் இருப்போமானால் ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணுவார்? பிதா அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ண வேண்டும். அந்த தோட்டத்தை அவர் சுத்தம் பண்ண வேண்டும். அந்த சரீரத்தை சுத்தம் பண்ண வேண்டும். அந்த சபையை அவர் சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளை தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னு கேட்டால், ஒரு இடத்துல ஊழியத்துக்கு நிற்போன்னு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கே போவேன். ஊழியம் செய்ய தான் அவர் அழைத்திருக்கிறார். எல்லாம் ஊழியத்துக்கு ஓடணுங்க அப்படின்னு. அப்படி இல்லை. உனக்கு கொடுத்த ஊழியத்துக்கு நீ ஓடணும். உனக்கு கொடுக்காத ஊழியத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. போல் பிரியமானவர்களே, அப்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி நம்ம செய்யணும். நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ காரை கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். இங்கே க்ளீன் பண்ண கொடுக்குறோம். அது இங்கேயும் வண்டி போனால் அவன் எப்படி சுத்தம் பண்ணுவான்? அந்த வண்டிக்கு ஸ்டாப் பண்ணி நிற்கிறதுக்கு அதுக்கு கீழே அப்படி பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் கார் நிற்கிற அந்த வீல் நிற்கிறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணுற ஒரு சுவர் போல் இருக்கிறது. அவங்க உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தப்படுத்துகிறார்கள். மேலே சுத்தப்படுத்துகிறார். அது வரைக்கும் ஸ்டாப் நிற்கிது. அதை போல் நம்ம முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் பிதாவானவர் அநேக கனிகளை கொடுக்கும்படி நம்மளை சுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் சுத்தம் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் அநேக கல்லுகள் தடுக்கிற கல்லுகள், கோபப்படுத்துகிற கல்லுகள், நம்மளை மீறி பேச வைக்கிற கல்லுகள், நம்மளை சீண்டி பார்க்குற கல்லுகள், நம்மளை துக்கப்படுத்துகிற கல்லுகள் விழும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தன்னை தாழ்த்தி அவரிடத்துல நம்ம கொடுக்காமல் இருக்கிறோம். இப்படி இந்த ஊழியம் சீஷராக வேண்டும் என்றால் போட்டியும் தேவையில்லை, போராமையும் தேவையில்லை. அர்ப்பணிப்பு தேவை. போட்டியும் தேவையில்லை, போராமையும் தேவையில்லை. நம்ம அர்ப்பணிப்பு. நீங்கள் அழைச்சிங்கப்பா, நீங்கள் என்ன நடத்துங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் எங்கே கொண்டு போய் என்ன செய்யணுமோ அதை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். பிரியமானவர்களே, கொடி எப்படியே கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். முதல் சுத்தம் பண்ண நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அதிக கனிகளை நம்ம கொடுக்க அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். கனி கொடுக்காத சுயமாக நான் கொஞ்சம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதோடு அவங்க மைனாரிட்டி ஆகிடுவாங்க, அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நம்ம கொஞ்சம் தான் கற்றுக் கொடுத்துருப்போம். நிறைய இருக்குது. நம்ம இப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி செய்யணும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அவ்வளோதான். அவங்க பெரிய ஜட்ஜி ஆகிடுவாங்க. நாம் ஒன்றுமே இல்லாமல் கீழே இருக்கிற சாணியை போல் நினைப்பாங்க. அது இல்லை ஊழியம். அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், சகிப்பு வேண்டும். சகிப்பை குறித்து நான் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன். எனக்கு ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்க. நான் அதை மீறியும் அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா நீ நிறைய சகிச்சிருக்க, ஆண்டவர் பார்க்குறாரு, நீ அந்த இடத்த விட்டு வெளியே வாண்டுறாங்க. இவங்க எப்படி சொல்லுவாங்க ஒரு சபைக்கு போகிறது குறித்து? நான் ஜெபிச்சேன். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகு தான் நான் வெளியே வந்தேன். அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? இப்போ கிடையாது. உடனே ஒரு மாம்சத்தில் அவ்வளோ முடிவு எடுப்பாங்க, சுயத்தில் அவ்வளோ முடிவு எடுப்பாங்க. ஊழியன்றது சாதாரண விஷயம் இல்லை, கனி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. சகிக்கணும், விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். எப்படி சொல்கிறது, ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரன் அவ்வளோ பாடுபடுக்கிறான்.
ஆனால் அதே திருடனை, அதே தீவிரவாதியை ஒரு ஊழியக்காரன் போய் என்னதான் சொல்லி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜெபித்து 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 கண்ணீரை விட்டு கண்ணீரை சிந்தி ஆண்டவரிடத்தில் கைகளை நோக்கி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார். அதுதான் கனி, அதுதான் கனி. அடித்து உதைச்சி அவங்கக்கிட்ட என்னென்னவோ கேட்குறாங்க போலீஸ்காரங்க திருடர்களை, அவர்களை திருத்த முடியவில்லை. ஆனால் மாறாக கிறிஸ்தவன் போய் அவர்களை திருத்தி இன்றைக்கு எத்தனையோ தீவிரவாதிகள், கொள்ளகார மந்திரவாதி அவர்கள் மாறி போனார்கள். எப்படி? கிறிஸ்தவன் நிமித்தம், அவங்கள் அர்ப்பணிப்பு நிமித்தம். அவன் சும்மா இருந்திருப்பானா, அசிங்கமாக பேசியிருப்பான், விட்டு போய அழி அப்படின்னு இருப்பான், தூக்கி போட்டிருப்பான், காரி துப்பினதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அசிங்கமாக பேசினதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி சின்ன விஷயம் கூட தாங்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ தான் ஊழியத்துக்கு வருவாங்க. அப்புறம் எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடாதிருக்கிற கொடிகளை எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, நாம் யார் சீஷர் என்று பார்க்க போகிறோமே. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். உபதேசத்தை கேட்டு செயல்படும் பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. வேறு இல்லாமல் எப்படி கனி கொடுக்கும்? தோட்டக்காரன் இல்லாமல் எப்படி சுத்தமாகப்பட முடியும்? திராட்சை செடி நிலத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கர்த்தரோடு இணைந்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம வார்த்தையை மாற்றி பேசுகிற பச்சோந்திகளாக நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் ரொம்ப ஒரு அற்பமானவ தான், நான் ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரி கிடையாது. ஆனால் நான் கடந்து வந்த பாதைகள், பைபிளை படி நான் இருக்கணும்னு நான் நிறைய முயற்சி பண்ணி நான் இருந்ததுனாலே ஆண்டவரே எனக்கு சொல்லி எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவரை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, நீ போகாத, நீ சகித்ததை நான் பார்த்தேன், நீ போகாத, நீ அங்கே போகாத, அந்த ஊழியத்துக்கு போகாத, இந்த ஊழியத்துக்கு போ, நீ இந்த சபைக்கு போகாத. எப்பா யாரு சொல்லுவா? பிரிக்கிறார். அந்த சபையை குற்றப்படுத்துவா அல்ல, நம்மளை பிரித்து பெரியவனாக்க அவர் விரும்புகிறார். நீ திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கர்த்தரோடு நம்ம இருக்கணும். கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்கள் அம்மா வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நான் சிஎஸ்சி தான் பல வருஷம் நான் போயிருக்கேன். வேலைக்கிழமை ஆனால் அங்கே ஒரு ஐயா உட்காந்துருப்பார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு ஜெபம் பண்ணானா எனக்கு அதை நான் அப்போவே பெற்றுக்கொள்ளுவேன். அப்படி ஒரு மனுஷன், ஊழியக்காரன், எப்படி தாழ்மை உள்ள ஒரு ஊழியக்காரனே நான் பார்த்தேன். அமைதியாக சாந்தமாக அவரோட கிரியினாலே அவரை நான் பார்த்தேன். அப்போ நான் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது எங்கள் வீட்டில் செய்வனை பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னும் போது ஒரு அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க தான் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ தான் எங்கள் வீடை திறந்து கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். அங்கே ஒரு நாடகம் போடும்படியாக, ப்ரேயர் நடத்தும்படியாக, கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கு இயேசுவே அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அறிந்தார்கள் என்றால் அதற்கு என்னை ஆண்டவர் பயன்படுத்தினார். நான் போய் இருந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் அறிந்து கொண்டாங்க. சில பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சில பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களை, இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருங்க. அப்போது நம்ம அவரோடு இருக்க வேண்டும், நம்ம அவரோடு இருக்க மாட்டோம். நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்த விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவரோடு இருக்கும்போது தான் கனி கொடுக்கிறவர். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானோ திராட்சை செடி இயேசு, நீங்கள் கொடிகள். நம்மெல்லாம் கொடிகள். ஒருவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரோடு நம்மளோடு அவர் இருக்கும் பொழுது மிகுந்த அநேக கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஞானஸ்நானம் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அநேக பேர் தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறத நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு மகள் ஊழியமே செய்கிறா. என் நிமித்தமாக அந்த மகள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஊழியமே செய்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு 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 ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. பிரியமானவர்களே, அப்போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நாமளும் அவரோடு இருக்கும்பொழுது கனிகளை கொடுக்குறோம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு சின்ன விஷயம் தாங்க முடியாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு சபையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் அவ்வளோ 1 வருஷம் ஜெபித்தேன், சகிச்சேன், தாங்கினேன். ஒரு தீர்க்கதரிசி அம்மா சொல்லியும் நான் கேட்காம நான் ஜெபிச்சு அந்த அம்மாட்ட பேசுனீங்களே என்னோட பேசுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு சிலதை வெளிப்படுத்தும் பொழுது தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஓடி போய்ட்றாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரை நம்பி அவரை பற்றி கொண்டு நம்ம போகும்போது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. நீங்கள் அவரோடு இணையாவிட்டால், கொடி அந்த வேரோடு இல்லாவிட்டால் அது வேஸ்ட் ஆகிடும், முணந்து போயிடும், காஞ்சி போயிடும், கனி கொடுக்காது. அதை வெட்டி என்ன பண்ணுறாங்களாம், எரி உண்டு போட்டுருவாங்களாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எங்கே ஹாஸ்பிட்டல்லையோ எங்கே போனாலும் வீடுகள்லையோ யாருக்கு எதுக்கு ஜெபிச்சிங்களோ அது அப்படியே ஆமென்று நடக்கும். அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது எப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படி தான் இருக்கும்பொழுது அது என்ன பண்ணுவோம், அப்படியே நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். பிதா என்ன பண்ணுவாராம், சந்தோஷப்படுவாராம். இருக்கீங்களா? அவருக்கு துக்கப்படுத்துகிறோமா? நான் நிறைய நேரம் துக்கப்படுத்தியிருக்கேன், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். துக்கப்படுத்தி வாங்கியிருக்கேன், வியாதி அனுபவிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், கனவுல என்னை அடிச்சிருக்காரு, நிறைய என்னை உணர்த்தியிருக்கிறாரு. மீறி போய் அதன்படி செய்திருக்கும் போது கனிகளை கொடுக்கிறவளாக நான் மாறிப்போனேன். பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரம் சுயமாக நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்லை, ஜெபித்து 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 ஜெயம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். சீஷராக இருக்க வேண்டுமா? அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமா? அவர் பிதா மகிமைப்பட வேண்டுமா? நீங்கள் அவரிடத்திலே அவரோடு நாம் இருக்க வேண்டும். பிதா என்னிலும் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எவ்வளோ அழகாக சொல்றப்பார். பிதா என்னிலும் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவரோட அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? கனி கொடுக்க வேண்டுமா? அவரிடத்திலே அன்பாயிருங்கள், நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கும் பொழுது நிலைத்திருப்பீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமா? உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? நீங்கள் கேட்கிறது பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் நிற்கும்போது பிசாசு ஓடப்பட வேண்டுமா? தொடும்போதே வியாதி சுகமாக வேண்டுமா? அவரோடு நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். உங்கள் சொந்த கண்களை காணும். உங்களை ஊழியக்கார ராஜாக்கு கிடைக்காத ஒரு மகிமை உங்களுக்கு ஆண்டவர் வாங்கி கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? சீஷராக இருக்க வேண்டும் என்றால் அவரோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.